Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா thumbnail and டைட்டிலே பார்த்திருப்பீங்க friends. ஆமா friends, நம்ம நியூ ஹவுஸ் வந்து சேல் பண்ண போறோம். அதோட வீடியோ தான் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா வரும். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் அதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்றோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பிட்டீங்களா இப்படிதான் சொல்லி நான் வாழை ஏமாத்த போறோம், பிராங்க் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்ன ப்ராங்க் பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் ப்ராங்க் வீடியோன்னு கேட்டுனே இருக்கீங்க. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம், கிளம்ப போகிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், நானும் மௌலியும் முதலே சாயந்தரமே பிளான் போட்டேன். இதுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லணும், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். மாமா வந்து கார் வந்து நிறுத்த போயிருக்காரு. நாங்கள்லாம் ஃபீனிக்ஸ் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மௌலிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும் ஈஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு வரதுக்குள்ளே அவசரமாக வீடியோ எடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் கேமராவையும் செட் பண்ணும். அதனால ஓகே, ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த குப்பைமேட்டுக்குள்ள முதல்ல கேமராவை செட் பண்ணுவோம், ஏசி போடுவோம். மௌலிக்கு வேறு வீடியோ எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எப்படி பிராங்க் எடுக்க போறேன்னு தெரியல, என்ன நடக்குன்னே எனக்கே தெரியல. பயமா இருக்குது, எப்படி பேசுவாரு, எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் அடி வாங்காம இருந்தா சரி ஃப்ரெண்ட்ஸ். எதை வேணாலும் பொறுத்துப்பாரு. ஆனால் இந்த மாதிரிலாம் பேசினா வீடை சேல் பண்ணிவிடு, நாங்கள் அங்கே வரல நெகட்டிவ் அப்படி தாட்லாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னு வையன், அவ்வளோதான் வெட்டிடுவார். பேட்ரி இருக்கா இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிஜே எல்லாம் யூஸ் பண்ணி. இருக்குது பேட்ரி இருக்குது. சரி இரு டக்குன்னு இங்கே இந்த குப்பைமேட்டுக்குள்ளே வச்சு விட்டுறேன். வாப்பா கிளம்புலாம், உட்காந்துருக்கீங்க, டைம் ஆகுது. எடுத்து வைக்க வேண்டியது தானே இதெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துன்னு வர போறது இல்லைல்ல. அங்க புது வீட்டுக்கு ஈஸ்டருக்கு அங்க இருக்குப்பா. அவனுக்கு வீடியோ எடுக்கணும், அதுக்கு தான் வச்சிருக்கோம். தூக்கிட்டு போற எல்லாத்தையும். சரி சீக்கிரம் எடுத்து முடியுங்க, காட்டுங்க, கிளம்பலாம். டைம் ஆகுது பாருங்க, மணி 11:15 ஆகுது. அதுதான் சொல்றேன், 11:15 ஆகுது. சீக்கிரம் போகணும். அவங்க காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு போய்க்கலாம். அங்கிருந்து வரைக்கும் லேட் ஆகுமா? இல்லடா, வீடியோ அப்புறம் பாத்துக்கலாம். முடிவா. ஆமா, நானும் வீடியோ லேட் ஆயிடும். இல்ல வீடியோ எடு ஃபர்ஸ்ட். இருப்பா, வீடியோ எடுக்கணும்பா. வீடியோ எடுத்து வச்சிட்டு வரேன். ஏற்கனவே அந்த கன்றாவி தின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே தானே வந்த உடனே கிளம்புங்க அப்படின்னால. அவன் வீடியோ ஃபுல் அவனோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும், நான் வீடியோ எடிட் பண்ணணும். நாளைக்கு வீடியோவை அவன் வீடியோ வேற அவன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எப்பதான் அங்க கிளம்புவீங்க? எடுத்து பாத்துக்கலாம், காலையில கிளம்பலாம். போ பறக்காதப்பா, முடியலப்பா, எனக்கே ஒரு மாதிரிதாப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். போ காலையில கிளம்ப மாட்டீங்கப்பா, நீங்க உயிரை வாங்குவீங்கப்பா. காலையில கிளம்புற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பவே மாட்டேன். நீ சீக்கிரம் மத்தியானம் வரைக்கும் இங்கேயே தான் வச்சு அரைச்சுன்னு கிடப்ப. இதெல்லாம் வருதா? நான் அதுதான் முதல்ல சொன்னேன், அங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு அப்புறமா போய்க்கலாம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கலாம். 1000 வேலை அங்க அப்படியே பெண்டிங்க வச்சுட்டு இங்கேயே உட்காந்து முட்டை போட்டுனுக்குறீங்க. இல்ல உங்களுக்கு தேவையான வேலையில மட்டும் கரெக்டா முடிச்சுக்கிறீங்கப்பா. வீடியோ எடுக்கணும்ப்பா, கொஞ்சம் கம்மன் இருப்பா. இதெல்லாம் வீட்டுக்கு தானே போடுறதுன்னா கவர்லயே போட்டு. இந்த சாக்ஸ் போடாதீங்க, ஜிம்முக்கு வச்சிருக்கேன், வீட்டுல முடிச்சுட்டாதீங்க, நீங்க இருக்கட்டும். இதுவும் ஈஸ்டர் ட்ரெஸ் தானே? ஆமா, இதையும் எடுத்து ஓரமா வச்சுட்டா. வீடியோ எடுக்கணும், சார்ஜ் போய் ஆகணுமா? போனு சாப்பிட வச்சிருக்கா? இதான் தின்ட்டு வந்த, திருப்பி சாப்பிட்றதுக்கான்னு கேட்குறேன். உட்கார்ந்துல தேய்ச்சிருக்காதப்பா, ஏன் சிப்பி அப்படி நடந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்கன்னு. வெட்னஸ்டே தான் போக முடியும், எனக்கு வெட்னஸ்டே எக்ஸாம் இருக்கு. காலேஜ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்றான், இப்பதான் சொல்லிட்டு இருக்கான். வெட்னஸ்டே முடிச்சிட்டு போயிடலாம். நான் வெட்னஸ்டே வேணா போய்க்கலாம் காலையில. வெட்னஸ்டே தானே காலேஜ் லீவு. வெட்னஸ்டே எக்ஸாம் இருக்கு, அதான்டா முடிச்சிட்டு தான்டா மத்தியானமா கிளம்பலாம். நாங்க போயிடுறோம் காலையிலேயே, நீ முன்னாடி வந்துரு. ஏன்பா இப்படி மாத்தி மாத்தி பேசி உயிரா வாங்குறீங்க? அவன் நாளைக்கு காலையில அவனை வர சொல்லி இருக்கிறான்ல. வர சொல்லி இருக்கிற? யார வர சொல்லி இருக்க? நீ ஒருத்தரையும் வர சொல்லல, சும்மா எரிச்சல கலப்பிட்டு இருக்காத. ஏன் நான் எரிச்சல கலப்புறேன்னா இல்ல நீங்க எரிச்சல கலப்புறீங்களா? போலான்னு ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்ப அங்கேருந்து இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்ப வேணா புதன்கிழமை இருக்குப்பா நிறையா.
பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு எப்படி மடிச்சு வச்சிருக்கேன். இங்க பாரு எவ்வளவு அங்க எப்ப கிரகப்பிரவேசம் வச்சது இப்ப வரைக்கும் உன்னாலதான்ப்பா எல்லா வேலையும் பெண்டிங் வச்சிருக்கான்னு வாரத்துல ஒரு நாள் போய் எட்டி எட்டி பாத்துட்டு வந்துருங்கிற. நீ அவ்வளவு பெரிய வீடா கட்டிட்டு நான் என்னால பெண்டிங்ல எனக்கு தேவையானது என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறேன். ஒரு ட்ரில்லிங் அடிச்சு கொடுன்னா அதுக்கு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்ற. நீ ஊரு ஃபுல்லா பொத்தல போட்டு உட்கார்ந்துக்கிற. கண்ட கண்டாவி வாங்கி வச்சுக்கினேன். யாருக்குள்ள ஏசி இல்ல பாத்ரூம் சுடு தண்ணி ஏற மாட்டேங்குதுப்பா. எங்க தூங்குறதாங்க இங்க மார்க்கெட் கூட போய்க்கலாம் ரெடியா. வெயில் காலம் வேற எப்படி ஏசி இல்லாம நான் தூங்குறது கொளுத்துது. நீ மேல வந்து எங்க ரூம்ல படு இப்போதைக்கு. நான் யாருல பத்தி கலாய்ப்பீங்க இல்லாட்டி சொல்லி தனியா படுக்க மாட்டேன்ட்டு போனாட்டு தான் சொல்லி காப்பீங்க. பார் எனக்கு நீ வந்து எந்த வேலையும் அங்க செஞ்சு தர மாட்டேன்ற. சரியா எனக்கு துணி காய போடுறதுக்கு எதையும் செஞ்சு தர மாட்டேன்ற. இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணல, இன்னும் கட்டைன் போடல. உட்கார்ந்து முதல்ல அங்க இடம் இல்ல. ஆமாப்பா அங்க போனா தானேப்பா உட்கார்றதுக்கு இடம் இல்லன்னு இப்பதான் ஒரு கன்றாவி சோபா வாங்கி போட்டு வச்சுக்கிறேன்ல. அப்புறம் என்ன உனக்கு உட்கார்றதுக்கு இடம்? அது ரிட்டர்ன் போயிடும். எப்படியாவது பேசி கீசி ரிட்டர்ன் வாங்கி போட்டுருவேன். ஆனா இப்போதைக்கு அங்க அப்படியே தானே இருக்குது. நீ ஏதாவது ஒண்ணு உருப்படியா அந்த வீட்டுல பண்ணிருக்கிறியா? இப்பவும் அவ்வளவு ஒரு 50 நிமிஷம் அந்த மாதிரி அங்க அவ்வளவு கிடக்குது. எல்லாத்தையும் தூக்கி பொத்தலா ஓட்ட போட்டு எல்லாத்தையும் வெயின்ற. நான் துணி காய போட்டுக்கு எங்க நான் கம்மி கட்டுவேன்? எங்க பண்ணி குடுத்துருக்க? ஒரு டவல் காய போட்டுக்கு அங்க இடம் கிடையாது. அது ரெகுலரா போன பிறகுதான் அதெல்லாம் பண்ண போற நீங்க. இப்ப இருக்கிற துணி எல்லாம் தூக்கி நீங்க வந்து துவைச்சுட்டு இருப்பாங்களா? எல்லாத்தையும் நான் வாஷிங் மிஷின்ல வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் போறாங்க. அவள் தான் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு திரும்பி இங்க தானே துவைக்கிறேன். நீ ரெகுலரா அங்க இருக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த 2 நாளைக்காக 4 ஏசி எல்லாம் போட முடியாது என்னால. நீ 4 ஏசி போடாத அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஈபி 3 ஃபேஸ் லைன் மாத்துறதுக்கு வரேன்னு இருக்கிறாங்க. வந்தா கூப்பிட்டாங்க நீ போயிட்டு வந்துரு. வேற என்ன பண்ண முடியும்? எதுக்கு பாப்பா மாத்தி பேசுறீங்க? இப்பதான்ப்பா சொன்னாங்க காலேஜ் இருக்குன்ட்டு. நான் எப்பயுமே உனக்கு தெரியும்ல திங்கள் செவ்வாய் நாளைக்கு மகாவீர் ஜெயந்தியா? நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. புதன்கிழமை காலேஜ் இருக்காமா? புதன்கிழமை தானே இருக்குது. நாளைக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம். நாளைக்கு போயிட்டு வந்து காலேஜ் போக கொஞ்சம் தூரம் ஒரேடியா தர்ஸ்டே போய் வெனஸ்டே போய்க்கலாம் முடிச்சு நைட்டா. அப்புறம் எதுக்குப்பா அங்க வீட கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? கார்ட்டூன் கட்டி வச்சிருக்கீங்க. நீ சம்பாதிச்சு மெயின் சிட்டில நீ கட்டுனீன்னா புளுத்துறன்னு நான் பாக்குறேன். அப்போ சரியா நம்ம இதுல கட்டி வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தானே. உங்களுக்கு என்ன வந்தது? உனக்கு எதுக்கு இப்ப அவ்வளவு பெரிய வண்டி வாங்கி கொடுத்தது? அந்த 10 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியலன்னா அப்புறம் அதை வித்து தொலை வண்டிய. நீ இன்னொன்னு எனக்கு தேவையான செஞ்சு தரல. இன்னும் ஒரு கோட்டு கை ஏசி இல்லாம தூங்குது ரூம்ல. மேல வந்து இப்போதைக்கு படு ஏசி இல்லனா காசு வந்ததுக்கு அப்புறம் ஏசி வாங்க போறோம். இது கைப்பிடி இன்னும் ஒழுங்கா நீ தேய்ச்சு ஒழுங்கா போட்டு தரல. எவ்வளவு வேலை பெண்டிங் வச்சிருக்கேன். திருப்பி நான் போய் கிளீன் பண்ணினே இருப்பேன். திருப்பி நீ குப்பை பண்ணி விட்டே இருப்ப. என்னால எல்லாம் முடிய மாட்டேன். இந்த போயிடு மரியாதையா. இது 10ஆவதுக்கு வேற இப்ப வேற தண்ணி வேற இது பண்ணி வச்சுக்கிறீங்க. நான்லாம் வரலப்பா. நான் புதன்கிழமை போயிக்கலாம். டிவி இல்ல எதுவுமே இல்ல கடுப்பா. அங்க வாங்குன டிவியே 65 ல இருந்து 75 க்கு மாத்துங்கன்னு நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. நீங்க தான். நான் இல்லடா அதுதான். நீ சொன்ன 75 க்கு மாத்தி வைன்னு சொல்லி அதுனால தான் டிலே ஆயிடுது. இப்போ வாங்கும்போது 75 இதெல்லாம் வாங்கலாம்னு சொன்னது. 10ஆவது நினைச்சேன். 10 சரி அதனால மாட்டல எல்லாம் அவங்க என்ன. நீ ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கீங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்? நான் ஒண்ணும் இல்ல. நீ தான் எல்லாத்தையும் பண்ற. யாரும் சம்மந்தம் இல்லை. சரி ஒரு நாள் தானப்பா இன்னைக்கு நைட்டு முடிஞ்சது. நாளைக்கு நைட்டு புதன்கிழமை காலையில கிளம்பிடலாம். அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுற கச்ச கடந்து பாரு. இப்படிதான்ப்பா அந்த ஓஎம்ஆர் வீட்டுக்கும் பண்ணி நாசம் பண்ணி போட்டீங்க. கட்சியில அந்த வீடு வாடகைக்கு தான் விட்டோம். ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வாங்க சொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகுது. எனக்கு வேணாம் அப்படின்னு இல்ல. அப்புறம் அவங்க எப்படி போய் இருப்பாங்க? நான் உங்களை இப்ப ரெகுலரா இருக்கிறதுக்கு அங்க கூப்பிட்டேனா? ஓஎம்ஆருக்கு கூப்பிடல. வாரத்துல 2 நாள் அங்க போயிட்டு வரலாம்னது கூட எதுவுமே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சத்ராதி பண்ணீங்க கடைசியில. ஓனா தானே இருந்தது. ஓனா தானே சொல்லிச்சு. சரி இப்ப புதன்கிழமை போய்க்கலாம். போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நானும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். மீட் பண்ணிட்டு கொஞ்சம் சாமான் எதுக்கு அப்புறம் அவ்வளவு காசை கொடுத்து கூட கட்டி விட்டு இங்க இருந்து அங்க போறதுக்கே உங்களுக்கு வலிக்குதுன்றீங்க. அப்புறம் எதுக்கு இதை பண்ணு அதை பண்ணு இவன் ரூமுக்கு பண்ணு அவர் ரூமுக்கு பண்ணு இந்த ரூமுக்கு பண்ணு அந்த ரூமுக்கு பண்ணுன்னு எதுக்கு நீ ஆர்டர் போட்ட? எதுக்கு எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்ச? எல்லாத்தையும் கட்டி குத்தாச்சுல. அப்ப மூடிக்கின்னு வரணும்ல. மரியாதை ஏஞ்சி கிளம்புங்க. எனக்கு வேலை இருக்குது. காலையில இங்க இருந்தெல்லாம் கிளம்பி என்னால ஓட முடியாது. போப்பா புதன்கிழமை போய்க்கலாம். புதன்கிழமை கிளம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
டேய் எடுறா வீடியோவை. சார்ஜ் ஏறட்டும். சாணி மாதிரி வந்த இடம் அப்படியே உட்காந்துக்கிறேன். போலாம். எங்க போலாம்? போலான்டா மரம் கிளம்பு. வீடியோ இருக்கு. நாளைக்கு வெனஸ்டே போய்க்கலாம். வெனஸ்டே நாளைக்கு லீவு தானே உனக்கு? நாளைக்கு லீவா? ஆமா நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி. கவர்மெண்ட் ஹாலிடே உனக்கு மட்டும் ஈபில இருந்து எங்க வராங்க? புளூர் அதான் கேக்குறேன். பணம் கட்டியாச்சு. அவங்க 3 phase லைன் மாத்துறதுக்கு வரேன்ட்டாங்க. அவங்க எப்படி வராங்க ஏது வராங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் வர மாட்டாங்க. வெனஸ்டே போய்க்கலாம் போ. எல்லாத்தையும் எடுத்து வை. முதல்ல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை. அதெல்லாம் வித்து காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கீங்க. ஊருக்குள்ள ஏதாவது வாங்கிட்டு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கீங்க. அப்புறம் வாயில மாண்டையா வந்துடும் எனக்கு. ஏன் நான் தான் சொல்றேன் நீ ஊருக்குள்ள வாங்கி கட்டுன்ட்டு. ஏன் இப்ப நான் கட்டுனதுக்கு வந்து நிக்கிறேன்? அவன் முட்டைற கோழி தானே இந்த வழி தெரியும், பேக் வழி தெரியும். இடம் பார்க்கும் போதே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த இடத்த. நீங்க தான் காணுங்க. அப்புறம் என்ன டேஷ்க்கு வந்து என் ரூமுக்கு இதை புழுத்து, என் ரூமுக்கு அதை புழுத்து, என் ரூமுக்கு இதை வெயி. ஃபுல் மிரர் நான் நின்றா ஆட்டியும் திரியும் மிரர்ல எதுக்கு சொன்னேன்? ஊருக்கு வெளியே கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் தூரமா இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் வாங்க முடியுமா வீட்டு விட்டு வெளியே வந்தா? அதான் நீ சம்பாதிச்சு நீ அதுக்கப்புறம் ஊரை ஒட்டிய மவுண்ட் ரோட் ஸ்பென்சஸ் பிளாஸா பக்கத்துலயே வாங்கி கட்டு. யார் வேணாம்னா வந்துருச்சுங்க. மாதிரி ஏதாவது கிளம்புற வழி பாருங்க. எப்போப்பா புதன்கிழமை தான் போகணும். 5 நிமிஷம் டைம் தருவேன் 2 பேருக்கும். ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடுங்க. இல்லைன்னா அசிங்கமா பேசுவேன் நான். வீடு வித்துடலாம், மயில இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். நீங்கன்னா என்ன பேசுவேன்னே எனக்கே தெரியாது. நல்ல ஐடியாதான்ப்பா. வீடு வித்துடலாம்ப்பா. கடன் இருக்கீங்க போதாலும் காசுலன்றல்ல. இது பண்ணதுனால உனக்கு இது பிரச்சனை வந்தது. அது முன்னாடி கொஞ்சம் அமைதியா தானே இருந்தோம். வீடு கட்டினா எல்லாருக்குமே அது இருக்குதான் செய்யும். சரியா? நான் என்னன்ற வித்துட்டு வேற எங்கேயாவது இங்க வாங்கிக்கலாம். இங்க லோக்கல்லயே வந்து ஒரு 2 BHK போறோம். அவன் தான் பேசுறான்னா அவன் தான் பேசுறான். அவன் கழுத்த போறான். நான் பார்க்கத்தானே போறேன். நான் செத்தா போயிட போறேன். அவர் சம்பாதிக்கிற காலத்துல என்னத்த புத்து வரேன்னு பார்க்கத்தானே போறேன். விளையாடாத போப்பா. எஞ்சிரும் போதுல மரியாதையே போயிடு. ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் இங்க எங்கேயாவது முன்னாடியே ரோட்லயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டான்னா நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போயிக்கலாம் வந்துக்கலாம். செருப்பெடுத்து அடிப்போம். தேவையில்லாம என்ன எரிச்சல் மூட்டாதீங்க. மரியாதையா கிளம்பி வாங்கன்ட்டு புத்தின்னு கிளம்பி வந்துடணும். ஊட பத்தி பேசுறதுக்கு உங்க 2 பேருக்கு ரைட்ஸே கிடையாது. வானா வரணும், போனா போகணும். அப்படிலாம் வர முடியாது. அப்படிலாம் போக முடியாது. சும்மா அப்புறம் என்ன வயிற்று கட்ட சொன்னீங்க? எது கட்டும் போது பிளான் பண்ண. சரி இப்ப அதிகமா ஜாஸ்தி செலவானதே உன்னால தானே. எது கட்டும் இவனால? என்னால கிடையாது. உங்க 2 பேர்னாலதான் அவ்வளவு செலவு வந்து. அப்ப இவ்வளவு வக்கனையா பேசணும். நீ அப்போ என்னமோ எனக்கு படுக்கிறதுக்கு இடம் தான் போதுன்னு போக வேண்டியதானே. நீதான் வந்து ஒரு ஃப்ளோர் ஏத்துனேன். நானா ஏத்த சொன்னேன்? நான் அப்பவே போதுன்னு சொன்னேன். வீடு கட்டும் போதே என்ன சொன்னேன்? இப்ப வீடு கட்ட வேணாம் தேவையில்லை நான் சொன்னேன்னா இடத்த மட்டும் வாங்கி போடு. அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறது கல்யாணம் எல்லாம் முடிவிட்டு அதுக்கப்புறம் இப்பவே வீடு கட்டணும். என்ன ஒவ்வொரு தடவையும் கம்பல் பண்ணி நீ தான் கூட்டிட்டு போனாங்க. நான் ஒண்ணு ஆசைப்பட்டெல்லாம் அங்க வரல. என்ன ஒவ்வொரு தடவையும் ஏமா மாடிச்சு பிராங்க் பண்ணிட்டு இருந்தா வந்துட்டேன். என்னது பிராங்க்? இல்ல என்னது பிராங்க்? மரியாதை கிளம்புற வழி பாருங்க. வீடு எடுத்துட்டு போலாம். நாளைக்கு காலையில போய்க்கலாம். தூக்கம் வருது. புத்தின்னு கிளம்புற வழி பாருங்க. 11 மணி ஆச்சு. அதை பண்றேன்ட்டு அப்ப எதுக்கு அவ்வளவு நேரம் சுத்தி நின்ற? எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இப்ப வீடு பாரு எப்படி சவுண்ட். இங்க பாரு எப்படி சவுண்ட் இருக்கு. இங்க பாருங்க फ्रेंड्स. இங்க பாருங்க என்ன அடிச்சிட்டாரு பாருங்க. எப்படி சவுண்ட் இருக்கு நீங்க பாருங்க. இங்க பாருங்க. தேவையா இது எனக்கு? இதுக்குதான் என் வாயை மூடி நின்றுருக்கணும்னு. இதையும் மூடி நின்ற பிரச்சனை இல்லாம போயிருக்குமோ. சொமாட்டி இங்க பாருங்க நல்லா சவுந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நடக்கும் எங்க வீட்டுல. இதுதான் வந்து கொடூர செயல். ஓகேவா? இதுக்கப்புறமும் நாங்க வந்து ஏதாவது பண்ணோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு ஆயிடும். என்ன ஒரு கூல் ஆகல. கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பார்ப்போம். ஓகேவா? இங்க வா. என்ன அடிச்சில இங்க வந்து பாரு. என் கை என்ன அடிச்சதுக்கு சாரி கேட்டியா நீ? இங்க வா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கை பாருங்க. எங்க என் கை
இங்கே பாரு என் கை எப்படி சவுந்துருக்கு, நீங்கள் பாரு எப்படி அடிச்சிருக்கீங்க. இங்கே பாரு எப்படி அடிச்சிருக்கிறேன்ட்டு. சாவடிச்சிருவேன் என்ன, கை மேலே கை வச்சிருவேன். என்னன்னு தெரியுமா, உன் வாய்ஸ் வந்துருக்கணும் ஆக்சுவலி. திரும்பி நின்ன இல்லைன்னா என் மூஞ்சிலே பொலார்னு விட்டுருப்பேன் நீனு. காசை செலவு பண்ணிட்டு நீங்க முதல்ல வீடியோ எடு, அவனுக்கு முதல்ல கிளம்புற வழியை பாருங்க சரியா. முதல்ல வீடியோ எடு, அவனுக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்புற வழியை பாருங்க. நீ ஏன் நைட்டில் சட்டி வாங்கிட்டு வந்துட்டல, அந்த சட்டியோட சரி வா. சிரிச்சு பேசுப்பா. எனக்கு இப்போ சிரிப்புலாம் வராதுப்பா, இது எனக்கு பிராங்க்னு தெரியாமல் போயிடுச்சு. பிராங்க்னு தெரிஞ்சு முதல்ல தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஸ்டார்டிங்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். டமால் டமால்னு பேசுது, அவனும் ரெண்டு வதா அவனையும் வச்சிருப்பேன். எதில் பிராங்க் பண்ணணுன்ற டேஷே கிடையாதுப்பா உனக்கு. வீட்டு விஷயத்துல தான் பண்ணுவாங்களா? அதான்ப்பா கண்டென்ட் எனக்கு கிடைச்சது, வேற ஒன்றும் கிடைக்கலப்பா. இங்கே பாருங்க என் கை எப்படி எரியுது, அப்படியே இந்த இடத்துல துடிக்குது அப்படியே. இதான் உன் வாயில் அடிச்சிருக்கணும் பலார்னு, நல்லா சுளீர்னு வச்சிருக்கணும். பேசுவியா சின்ன வயசுல அடிப்பாங்கல்ல, பலார்னு பேசுவியான்னு அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே முடியாது. என் கையெல்லாம் பாருங்கள் எரியுது, அடித்த இடம் அப்படிங்க பாருங்கள் எப்படி சவுந்துருச்சுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகே பாய்.